மேசராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு பொருளையும் இலவசமாக வாங்காதீங்க. நீங்களும் இலவசமாக கொடுக்காதீங்க. சிவப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களது நியாயமான கோரிக்கையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சிவப்பு நிற இங்கு பெண்ணால் எழுதுங்க, சீக்கிரமாக நிறைவேறிடும். இனிப்பு உணவுகளை குறைவாக உண்ணுங்க. இனிப்பு உணவுகளை குறைவாக உண்ணவும், காரமான உணவுகளை அதிகமாக உண்ணவும், இனிப்பு உணவுகளை தானமாக வழங்கவும், முள்ளுள்ள செடிகளை வீட்டில் வளர்க்காதீங்க. தாய் தந்தை மற்றும் குருநாதர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவிகளை கண்டிப்பாக செஞ்சுவாங்க. அடிக்கடி அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. தூங்கும்போது படுக்கை பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைங்க. காலையில் அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்க தினசரி வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல சுத்தமான ட்ரெஸ்ஸை அணியுங்க. ஒரு நாள் அணிஞ்ச ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் அணிய வேண்டாம். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சின்ன கர்ச்சீஃப் கூட நீங்கள் வெள்ளை நிறத்தில் வச்சுக்கலாம். அடிக்கடி பட்டு பயன்படுத்திட்டு வாங்க. வெள்ளி பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண்கள்கிட்ட பழகும்போது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பழகணும். மனைவிகிட்ட கொடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமோ அந்த மாதிரி நீங்கள் வழங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை வழங்கி வரலாம். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். யாராவது ஒருத்தவங்க பிச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போட்டுருங்க. ₹1 கண்டிப்பாக கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல பிராண்டடான செருப்பு அணியுங்க. அது உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்கான பரிகாரங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பற்பசைகளை பயன்படுத்தலாம், அல்லது பல்பொடி நீங்கள் பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு மீன்கள், பறவைகள் இவைகளுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் வழங்கி வரலாம். நாய்க்கு உணவு வழங்குவதும் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு அடிக்கடி பால், அரிசி, அன்னதானம் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வழங்கலாம். உங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு மருந்து பொருளை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமிகளுக்கு தேவையான எழுது பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பிங்க் கலரில் ஆன உடைகளை அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஜேடு பிளான்ட் அப்படின்னு தாவரம் நர்சரியில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வளர்த்தி வரலாம். மணி பிளான்ட் செடி நீங்கள் வளர்த்தாதீங்க. இந்த மாதிரி கடைபிடிச்சிட்டே வாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்வலைகள் கண்டிப்பாக ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்க இவங்க வெறுந்தரையில் எப்போவுமே படுக்கக்கூடாது. கைத்து கட்டலோ அல்லது இரும்பு கட்டலையோ அவங்க படுக்கலாம். செம்பினால் ஆன ஒரு மோதிரம் அணிவது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். வெள்ளித்தட்டு அல்லது வெள்ளி டம்ளரில் இவங்க சாப்பிடலாம். அடிக்கடி இலவசமாக ஏதாவது ஒரு மருந்து பொருள் ஏழை எளியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். வெறுங்காலோட தினசரி கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். கோயில் சார்ந்த திருவிழாக்களில் இவங்க முன்னுரிமை எடுத்து ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பௌர்ணமி அப்போது அம்மாக்கிட்டேருந்து ஒரு வெள்ளி நாணயம் வாங்கி கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்தி வெள்ளை துணியில் முடிஞ்சு பீரோவில் வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு வறுமை ஏற்படாது. அப்புறம் சிறிய வெள்ளி துண்டு இருக்கும் இல்லையா, சின்ன பீஸ், அதை உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சு எரிச்சிருங்க. இதனால் எப்பவுமே கடன் ஏற்படாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமாவது சாப்பிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. வெறுவயத்தோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அல்லது பசியோடு அந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் தோல்வியில் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூடுமான வரைக்கும் யார்கிட்டையுமே சண்டை போடாதீங்க. கழுத்தில் ஒரு செம்பினாலான டாலர் அணியுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஏழை எளிய குழந்தைகள் அல்லது அனாதை ஆசிரமங்களுக்கு கூடுமான வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது ஒரு பொருள் பரிசாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பரிசாக கொடுங்க. நவதானியங்களை வாங்கி உங்கள் தலையணை கீழே வச்சு அதுக்கு அடுத்த நாள் பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துருங்க. இது உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை கொடுக்கும். உண்மையை பேச முயற்சி பண்ணவும், நன்கு யோசித்த பிறகு வாக்குறுதி கொடுக்கவும். அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் முக்கியமான ஒரு காரியங்கள் பண்ணும்போது பச்சை நிற ஆடைகள் அணியுங்க.
மற்ற டைமில் பச்சை நிறத்திலான ஒரு கர்ச்சீஃப் வந்து கையில் வச்சுக்கலாம். புதன்கிழமை வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயில் வழிபாடுகள் வந்து மிகுந்த நன்மையை கொடுக்கும். யார்கிட்டையுமே வாக்குறுதி கொடுக்கும்போதும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க. ஏன்னா அது வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுறதுக்கும் நேரிடும். யாரையும் வந்து சபிக்காதீங்க, திட்டக்கூடாது. நீங்கள் சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலில் உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. புத்தாடை அணியும் போது தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. மழை வரும்போது பாத்திரத்தில் மழை நீரை வந்து சேமித்து வைங்க. இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மூக்குத்தி அணிவிப்பது குடும்பத்துக்கு ஒரு நல்ல வளத்தை கொடுக்கும். துளாராசியில் பிறந்தவங்க எப்பவுமே பாக்கெட்டில் சில்லறை காயின் வந்து வச்சுருக்கணும். குறைந்தபட்சம் 8 காசாவது வச்சுருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் 12 காசு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பசுமாட்டுக்கு தேவையான உணவு பண்டங்கள் எதாவது வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, ஏதாவது ஒரு பழங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். வெள்ளியினாலான ஏதாவது ஒரு அணிகலன்கள் வந்து நீங்கள் அணியலாம். மோதிரமாக இருக்கலாம், கழுத்தில் வந்து செயினாக இருக்கலாம், அல்லது கையில் பிரேஸ்லெட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அணியலாம், அல்லது கையில் காப்பு கூட நீங்கள் அணியலாம். மாலை நேர வெயிலில் கொஞ்சம் தூரம் உலாவி விட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது மிருக காட்சி சாலைக்கு போய் நீங்கள் விலங்குகளெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இது ஒரு நல்ல அதிர்வலை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அருகிலுள்ள கோயில்களுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல அதிர்வலை கொடுக்கும். சாமிக்கு தேவையான வஸ்திரங்களும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். திருமண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏதாவது ஒரு திருமணம் நிகழ்ச்சிக்கு செல்லும் போதும் கவனத்துடன் செல்லவும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மண் பாத்திரத்தில் செய்யப்பட்ட பாண்டங்களில் சமைச்சு உண்ணவும். தினமும் காலையில் கொஞ்சம் தேன் சாப்பிடுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருக்கிறது நல்லது. சிகப்பு நிற ஆடைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிகப்பு நிறத்தில் கர்ச்சீஃப் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதிக அளவு இனிப்புகளை வந்து தானம் பண்ணுங்கள். யாரோட மனசும் புண்படாதபடி பேசுங்க. யார் மேலேயும் சந்தேகப்படாதீங்க. யார் மேலேயும் வீணாக வந்து பழி சுமத்தாதீங்க. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது செவ்வரளி பூ வந்து வாங்கிட்டு போங்க, அல்லது செம்பருத்தி பூவும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வீட்டு பூஜை அறையில் மண்ணால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் வச்சு வழிபடுவது நல்லது. மேலும் சிறிய பாத்திரத்தில் தேன் நிரப்பி பூஜை அறையில் வைக்கவும். மண்பாண்டங்கள்லேயே விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் செடிகள் வச்சு பராமரித்து வாங்க. வீட்டில் துளசி செடி வளர்த்துறது நன்மையை கொடுக்கும். வீட்டில் மஞ்சள் செடி இருக்கு இல்லையா, மஞ்சள் செடியும் வளர்க்குறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். உங்கள் தந்தையுடைய புகைப்படம் அல்லது பொருட்கள் ஏதாச்சும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நீர்நிலைகளில் குளிக்கும் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக போய் குளிங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கிழமையாகும். அரசமர வழிபாடுகள் நன்மையை கொடுக்கும். விநாயகர் வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நெய்யில் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகும்போது மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்சு போங்க, காரிய வெற்றி ஏற்படும். மஞ்சள் நிற கர்ச்சீஃப் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது மஞ்சள் நிற துண்டு வந்து பயன்படுத்தலாம். மகர ராசியில் பிறந்தவங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். வாழைப்பழம், பழங்கள், ஸ்வீட், பிஸ்கட் இந்த மாதிரி உணவுகளும் நீங்கள் வாங்கி தரலாம். நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து வாங்கி கொடுக்கணும். பாலும் தேனும் கலந்து ஆலமர வேரில் வந்து விடவும். அதன் பிறகு ஆலமரத்தின் கீழுள்ள மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளவும். இதனால் செல்வ வளம் நிறையும். கருப்பு, நீலம், ரோஸ் இந்த ஆடைகளை வந்து தவிர்க்கவும். பச்சை வண்ண நிறங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இளம் பச்சை அந்த மாதிரி அணியலாம். ஏதேனும் சனிக்கிழமை என்று 1 லிட்டர் பால் மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை கிணற்றில் வந்து போடவும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும்.
கிழக்கு நோக்கிய வாசல் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானது. உங்கள் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நீங்களே வந்து விளைவிச்சு அதை பயன்படுத்துங்க. இதனாலேயே உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் நிகழும். கும்பராசியில் பிறந்தவங்க தங்கத்தினாலான ஆபரணங்கள் அணிவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குங்குமம் பூ அரைத்து நெற்றியில் வந்து பொட்டா வச்சு வரலாம். மாதம் ஒரு முறை குளிக்கும்போது பால் கொஞ்சம் தண்ணியில் கலந்து குளித்து வரலாம். இதனால் உங்களுக்கு உண்டான பீடைகள் நீங்கும். சதுர வடிவான வெள்ளி டாலரை நூல் அல்லது செயினில் கோர்த்து கழுத்தில் அணியவும். வெள்ளியிலான உருண்டைகளை 4-5 எடுத்து அதை ஒரு பேப்பர் அல்லது கவரில் போட்டு சட்டை பையில் வைக்கவும். இதனால் செல்வ வளம் அதிகமாகும். கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கவும். ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு அபிஷேகம் செய்து வரவும். தேங்காய் தீபம் ஏற்றுவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனிக்கிழமை விரதம் இருக்கவும். மது மாமிசம் அருந்தக்கூடாது. பெண்களை ஏமாற்றினால் துர்மரணம் ஏற்படும். மரணம் கொடூரமானதாக இருக்கும். பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. யாரையும் புரணி பேச வேண்டாம். மீனராசியில் பிறந்த ஆண்கள் தங்க நகை அணிகிறது ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்கும். பெண்களாக இருந்தால் காலில் வந்து வெள்ளி கொலுசு அணிங்க. நீங்கள் அன்னதானம் அளிப்பதை விட ஆடை தானம் அளிப்பது அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வழிபாட்டு அறையை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அரசமர வழிபாடுகளும் நன்மை வைக்கும். கோழிகளுக்கு வந்து தீனி போட்டு வரணும். மயில்களுக்கும் தீனி போடலாம். குருநாதர்களுடைய தொடர்பில் இருக்கிறது எப்பவுமே ஒரு நன்மையை கொடுக்கும். உங்களை ஏற்றி விட்டவங்களுக்கு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றியை எப்பவுமே மறக்கக்கூடாது. அனுபவம் உள்ளவர்களோட ஆலோசனை பெற்று நடப்பது மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அனுபவம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனத்துடன் இருக்கும்.